சரவணன் பண்ண காரியத்தினால இப்ப ரம்யா ரொம்பவே கோவமாயி சரவணனோட கழுத்தை பிடிச்சி சாவுடா அப்படின்ற மாதிரி கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறாங்க. இதனால என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க பார்க்க போறோம். மறக்காம இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. அப்பதான் சரவணன் என்ன முடிவெடுக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு தெள்ள தெளிவா தெரிய வரும். இவ்வளோ நாளா தான் நினைச்சது மட்டும்தான் நடந்துட்டே இருந்தது இந்த ரம்யாவுக்கு. அப்படி இருக்கும்போது தான் நம்ம அண்ணன் பெரிய ஆப்பா வச்சிடுறாங்க. ரம்யாவும் சாந்தி முகூர்த்தம் நடக்காம இருக்கிறதுக்கு என்னென்ன கிரிமினல் வேலை பண்ண முடியுமோ எல்லா கிரிமினல் வேலையுமே பண்ணாங்க. ஆனா கடைசியில நம்ம அண்ணன் சொன்ன சின்ன வார்த்தையால எல்லாமே தலைகீழா மாறிடுச்சு. அப்படி இருக்கும்போது தான் நம்ம அண்ணன் போயிட்டு அண்ணன் கார்த்திகிட்ட சொல்கிறாங்க, இன்னைக்கு நடக்க போகிறத மட்டும் பாருங்க சின்னதா அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படியா புளிமுட்டை சொல்கிற அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாம் இன்னைக்கே பெரியத்தானுக்கும் அத்தைக்கும் எல்லா உண்மையுமே தெரிய வந்துடும்னு சொன்னாங்க அண்ணன். அதே வாய் முகூர்த்தம் மாதிரி அதே மாதிரியே நடந்துடுச்சுங்க. சரவணன் ரொம்பவே சந்தோஷமாகவும் ரொம்ப குஜாலியாக இருந்துட்டு இருக்காரு. ஆகா இன்னைக்கு நம்ம முதலிரவுடா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப ஹைப் ஏற்றி விட்டது வேற யாரும் இல்லை, இந்த ரம்யா தான். ஏன்னா அந்த ரூம் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அடம்பிடிச்சி வாங்கினது ரம்யா. ஏன்னா முதலிரவு கொண்டாட போறது இல்லை அப்படின்னு தெரிஞ்சா தேவையில்லாம இந்த ரூம் வாங்க போறது இல்லை. அப்படி இருக்கும்போது ரம்யா பண்ண ஒரு காரியத்தினாலையுமே சரவணன் மொத்த ஆசையுமே வளர்த்துக்கிட்டாரு. நம்மளோட வாழ்க்கை நல்லபடியாக போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கடைசியில் இந்த ரம்யா பிரேக்கப் போட்டுட்டா. ரம்யா இருந்துக்கிட்டு சொல்லிட்டா, இந்த மாதிரி சரவணன் தேவையே இல்லாமல் என்கிட்ட நெருங்கணும்னு நினைக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, நீங்கள் என்ன பைத்தியமா மேடம், என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, இந்த ரூம் வேணும்னு கேட்டீங்க, இப்போ என்ன மிரட்டுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாம் அப்படி தான் மிரட்டுவேன், அப்படி என்ன பண்ண முடியும் உங்களால் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. மேடம் நீங்கள் ரொம்ப தப்பு பண்ணிகிட்ருக்கீங்க, இது சுத்தமாக சரி கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல, யார் தப்பு பண்ணுறது, தெளிவாக சொல்லி தானே இந்த டீலுக்கு நான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி கேட்க, சொன்னீங்க தான், ஆனால் அப்போ எதுக்காக இந்த ரூம் கேட்டீங்க, நானும் சரி என் வாழ்க்கை போயிடுச்சுன்னு நினச்சேன், ஆனால் கடைசி நேரத்தில் இந்த ரூமை எதுக்காக கேட்டீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, நான் வேற ஒரு காரணத்துக்காக இந்த ரூமை கேட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, மேடம் நீங்கள் எங்கள் அப்பாவா கடத்தி வச்சிங்க விட்டுட்டேன், எங்கள் மாமாவை கொலை பண்ண பார்த்தீங்க விட்டுட்டேன், கடைசியில் என்னோட உணர்ச்சிகளோட விளாண்டுட்டீங்களே மேடம், உங்களோட காரியத்தை சாதிக்கிறதுக்காகவும் நீங்கள் ஒரு பிளான் போடுறதுக்காக என்னோட உணர்ச்சியோட விளாட்றது எந்த வகையில் மேடம் நியாயம் அப்படின்ற மாதிரி கேட்க, என்ன சரவணன் பேச்செல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, உங்களுக்கு தான் மேடம் பேச்சு ஒரு மாதிரியாக இருக்குது, அதனால தான் நான் இந்த மாதிரி பேச வேண்டிய நிலைமைக்கு ஆளாயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ரொம்ப தப்பு பண்ணிகிட்ருக்கீங்க சரவணன் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, தப்பு பண்ணுறதெல்லாம் நீங்கள் தான் மேடம், நீங்கள் பண்ணுறது கொஞ்சமாச்சும் சரியாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே யோசிச்சு பாருங்க அப்படின்ற மாதிரி சரவணன் சொல்ல, நான் பண்ணுறது எல்லாமே சரியாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, இவ்வளோ மனசாட்சி இல்லாதவங்களா மேடம் நீங்கள், நான் கூட உங்களை என்னென்னவோ நினச்சிட்டேன், ஆனால் கடைசியில் நீங்கள் இவ்வளோ மோசமாக நடந்துப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ தான் தெரிய வருது அப்படின்ற மாதிரி சொல்ல, எனக்கு உங்கள் கூட வாழணும் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னாலலாம் உங்கள் கூட சத்தியமாக வாழவே முடியாது அப்படின்ற மாதிரி ரம்யா சொல்லிட்டாங்க. இல்லை எனக்கு வேணும் வேணும் வேணும், நான் வாழணும், அப்போ என்னோடய கல்யாண வாழ்க்கை என்ன மேடம் ஆகிறது அப்படின்ற மாதிரி கேட்க, என்ன கேட்டால் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன மேடம் என்ன கேட்டால் இந்த மாதிரி ஒரு பதில் சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படி தான் சரவணன் சொல்லுவேன், நீங்கள் பண்ணுற காரியத்துக்கு எல்லாத்துக்கும் பின்ன வேற என்ன சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, நீங்கள் பேசுகிறது போகிறது எதுவுமே சரியில்லை மேடம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் பேசுகிறது சரியில்லையா, நீங்கள் நடந்துக்கிறது சரியில்லையான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இப்போ வாங்க நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒன்றா வாழலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, கையெடுங்க சரவணன், இன்னொரு வாட்டி என்ன மேலே டச்சுக்கின்னு பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோதான் மரியாதை அப்படின்னு சொல்லவுமே தகச்சு போயிடுறாங்க சரவணன். என்ன பேச்செல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குண்ணா, அப்படி தான் இருக்கும், ஒழுங்காக இருக்கிறதா இருந்தால் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட நெருங்கி வர கழுத்தை பிடிச்சி நெரிக்க ஆரம்பிக்கிறாங்க, நீ உயிரோடவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சரவணன் என்ன மேடம் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, இங்கே பாருங்கள், நான் எனக்கு கார்த்திகை தவிர யாரும் தேவையில்லை, நான் யாரையும் தொடவும் எனக்கு யாருக்கிட்டையும் நான் நெருங்கவும் மாட்டேன், அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிறது உங்களுக்கு நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே மனசுடைஞ்சு போயிடுறாங்க சரவணன். ஐயோ நம்ம வாழ்க்கை போயிடுச்சே, தேவையில்லாமல் நம்ம வாழ்க்கையை விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டுட்ருக்காங்க. அவங்களுக்கு என்ன சொல்கிறது போகிறதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல. நான் தான் என்னோடய வாழ்க்கையை தேவையில்லாமல் அழிச்சிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி
ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன பண்ணுறது போகிறதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியாதனால தான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ஆனால் வந்து சரவணன் வந்து அப்போவே வந்து சொன்னாங்க, இவ்வளோ மோசமான பொண்ணை வந்து கல்யாணம் பண்ண வேணான்னு எல்லாரும் சொன்னாங்க. நான் தான் கேட்கவே இல்லை. கடைசியில் வந்து தண்டனையும் நானே அனுபவிக்கிறேன் மேடம் சொல்ல, வேறு வழி இல்லை சரவணன், நீங்கள் பண்ணுறதுக்கு பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன பண்ண சொல்கிறீங்க? என்னால் எதுவுமே வந்து இதுக்கு மேலெல்லாம் வந்து பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் நான் ஒரு வாட்டியுமே உங்ககிட்ட நான் இதை தான் சொல்லிகிட்ருக்கேன். இதுக்கு மேலேயும் நீங்கள் வந்துட்டு என்கிட்ட நெருங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி எனக்கே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே. என்ன மிரட்டுறீங்களா? நான் உங்களுக்கு சாதகமாக பண்ணி கல்யாணம் பண்ணால் எல்லாம் சரியாகும்னு நினச்சேன். கடைசியில் இப்படி என் வாழ்க்கையை முடியும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை மேடம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. நான் எல்லாத்தையுமே வந்து பண்ணி பார்த்தேன். இதுக்கு மேலே வந்து எதுவுமே பண்ண முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அதனால் எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துக்கிட்டு போக வேண்டியது தான் அப்படின்ற மாதிரி சொல்ல வர்றாங்க. என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம அண்ணன் பண்ண காரியத்தினால இவ்வளோ பெரிய விஷயம் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சிருந்ததா கண்டிப்பாக வந்து அண்ணன் வந்து ஒரு வாட்டியும் இவ்வளோ பெரிய பிரச்சனைகள்லாம் வந்து பண்ணியிருக்கே மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து எல்லாமே மோசமாக நடந்துட்டு இருக்கு. பார்ப்போம் என்ன நடக்க போகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை ரம்யாவுக்கு இப்படிப்பட்ட தண்டனை தேவைதானா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்டில் சொல்லிட்டு போங்க. ஏன்னா ரம்யா ஒரு வாட்டியுமே பிரச்சனைகள் எல்லாமே வந்து பண்ணும்போது இப்படியே விட்டு வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் பண்ணாங்க. ஆனால் இதுக்கு மேலே வந்துட்டு பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி தெளிவாக அவங்களுக்கும் புரிஞ்சிடுச்சு. ஒரு வாட்டி பிரச்சனை வரும்போது எல்லாமே வந்து பார்த்துட்டு இருந்த நம்ம அண்ணன் இப்போ என்ன முடிவுக்கு வர்றாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும்.